ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மிகவும் முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்ன டாபிக்னா ஓவர் ட்ரேடிங். இது மிகப்பெரிய எனிமி நம்மளோட ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ப்ராஃபிட் வந்தால் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க, லாஸ் வந்தால் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுப்பாங்க. மார்க்கெட் ஆக்டிவாக இருந்தால் இன்னொரு ட்ரேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரேட் போவாங்க. இதெல்லாம் சேர்த்து கேபிட்டலை ஸ்லோவாக அழிக்கும் விஷயந்தான் இந்த ஓவர் ட்ரேடிங். இந்த வீடியோவில் ஓவர் ட்ரேடிங்கு நம்மளோட கேபிட்டலை எப்படி காலி பண்ணுது, நம்மளோட எமோஷனை எப்படி கண்ட்ரோல் இல்லாமல் இழக்க வைக்குதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் ட்ரேடுனா என்னான்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அனாலிசிஸ் பண்ணாமல், நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுவுமே இல்லாமல், நம்மளோட செட்டப் எதுவுமே இல்லாமல் நம்மளை ட்ரேட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேடு தான் எடுக்கணும் அப்படின்றது கணக்கே இல்லாமல் 5 ட்ரேடு, 10 ட்ரேடு, 20 ட்ரேடு, 30 ட்ரேடு, 50 ட்ரேடு எடுக்கிறது. இதுதான் ட்ரேட் கவுண்ட்டை அதிகரிக்கிறது. அப்புறம் மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறது. மார்க்கெட் மேலே போதா, மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி கீழே போய் என்ட்ரி போடுறது. அதுக்கப்புறம் லாஸ் வந்துச்சா, அந்த லாஸை ரிக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறது. அன்றைக்கி டெய்லி மறுபடியும் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டும் வந்திருக்கும். அந்த டேயில் ஒரு 2-3 ட்ரேடு எடுத்து ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு ட்ரேடு எடுக்கலாம். இன்னொரு ட்ரேடு எடுத்து இன்னொரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் அந்த டேவை க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஓவர் ட்ரேடு. இதெல்லாம் சேர்த்தது தான் ஓவர் ட்ரேடுன்னு அர்த்தம். ஓவர் ட்ரேடிங் ஏன் டேஞ்சரஸ் தெரியுமா? ஓவர் ட்ரேட் பண்ணும்போது 3 பெரிய டேமேஜஸ் நடக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் டேமேஜஸ். நீங்கள் அதிக ட்ரேட் எடுக்கும்போது அதிக ப்ரோக்கரேஜ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ப்ரோக்கரேஜ் ஸ்லிப்பேஜஸும் அதிகமாகிடும். நீங்கள் நான் தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே ப்ரோக்கரேஜே அதிகமாக போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் டேமேஜ். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, ஃபியராக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட மைண்ட் செட்டு பாதிப்படைஞ்சிரும். அதாவது உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுவீங்க. நம்ம என்னடா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, உங்களுக்கு கோபமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடுக்கு என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு ஒரு பயமும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டேமேஜ். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே இருக்க மாட்டீங்க. ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அதிக லாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஃபாலோ பண்ணல, நம்ம ஓவர் ட்ரேடும் எடுத்திருக்கோம். அந்த கட்டத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா மென்டல் டேமேஜ் ஆகிருக்கும், உங்களோட கேபிட்டல் டேமேஜ் ஆகிருக்கும், உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் டேமேஜ் ஆகிருக்கும். இதெல்லாம் ஓவர் ட்ரேடிங்க்கு ஸ்லோ பாய்சன். இந்த மாதிரி விஷயத்துங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஏன் ஒரு ட்ரேடருக்கு ஓவர் ட்ரேடிங் நடக்குது தெரியுமா? ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சான்ஸ் எங்கே மிஸ் ஆகிடு போதோ அப்படின்ற ஒரு பயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பயம் இதுதான் ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங். அன்னைக்கு லாஸ் ஆகிருக்கும், அந்த லாஸை அன்னைக்கு டெய்லியே நம்ம ரிக்கவர் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆவல். அந்த ஆவல்னால ரெண்டாவது ரிவெஞ்ச் ட்ரேடு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். 2 ட்ரேடு எடுத்திருப்பீங்க, 2 ட்ரேடு சூப்பராக உங்களோட டார்கெட் போய் ஹிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்காம மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸில் மறுபடியும் 3வது ட்ரேடு எடுப்பீங்க. அந்த 3வது ட்ரேடு நீங்கள் எடுத்த 2 ட்ரேடோட ப்ராஃபிட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டே எண்ட் ஆஃப் த டேயில் லாஸ்ட்டில் எடுத்துன்னு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் நோ ஃபிக்ஸ்டு ட்ரேடிங் பிளான். உங்ககிட்ட ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ட்ரேடிங் பிளான் இல்லாமல் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடருக்கு ஓவர் ட்ரேடிங் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த காரணத்தை நீங்கள் இதுக்கப்புறம் சரிப்படுத்திக்கிங்க. இப்போது ஓவர் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ண 3 பவர்ஃபுல் டெக்னிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேட் லிமிட் ரூல்ஸ். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ட்ரேட்லேருந்து 3 ட்ரேடு, அதுதான் உங்களோட ட்ரேட் லிமிட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு 3 ட்ரேட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நோ மோர் ட்ரேட்ஸ். சரிங்களா? ட்ரேடை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தான் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரியே ஆகக்கூடாது. உங்களோட ரூல்ஸை ஃபஸ்ட்டு பிரேக்கே பண்ணக்கூடாது. 2 ட்ரேடா 2 ட்ரேடு தான், 3 ட்ரேடா 3 ட்ரேடு, அவ்வளோதான். அந்த 3 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பக்கமே வரக்கூடாது. சரிங்களா? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் ஓவர் ட்ரேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிசிப்ளின் ஆகிடலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெய்லி லாஸ் லிமிட். சரிங்களா? இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள்
டெய்லி நம்ம ஒரு 500லேருந்து 1000 இல்லை 2000 தான் நான் லாஸ் பண்ணுவேன். உங்களோட லாஸ்ட் லிமிட்டை டச் ஆயிடுச்சு, இன்கேஸ் 2000 நான் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்க போகிறேன், என்னோட 2000 லாஸ் டச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் நோ மோர் ட்ரேடிங், நோ மோர் ரிகவரி அட்டெம்ப்ட், மொபைலை க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? டேக் ஏ பிரேக் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அடுத்த நாளைக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2வது ட்ரேடுக்கு போகக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி லாஸை ரிக்கவர் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறம் மொபைலில் க்ளோஸ் பண்ணிடணும், அந்த ஆப்புக்கிட்டே போகக்கூடாது. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், 3:30க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி தான் போய்க்குது அப்படின்றத இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுதான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற கோல்டன் ரூல்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 3வதாக ப்ரீ ட்ரேட் செக்லிஸ்ட். சரிங்களா? இது ஒவ்வொரு ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, இந்த ட்ரேட் எடுக்கிறோம், ட்ரேட் அனாலிசிஸ் அடிப்படையில் தான் எடுத்திருக்கோமா, நம்ம ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமா, நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு அதாவது 1:1 இல்லை 1:2 இல்லை 1:3 அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 ட்ரேட் போட்டுட்டேன், இதுதான் நம்ம 3வது ட்ரேடா, இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் காமாக இருக்கா இல்லை வாலட்டைலாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இந்த கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு நோனாலும் சரி, நீங்கள் ட்ரேடுக்கே போகக்கூடாது. சரிங்களா? ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்ன்றது ஸ்மார்ட்னஸுக்கும் கண்ட்ரோலுக்கும் இடையே இருக்கிற ஒரு கேம். குறைவான ட்ரேட் எடுத்தாலும் குவாலிட்டியான ட்ரேட் எடுத்தால் அது கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் தரும். நாள் முழுக்க நீங்கள் 10-20 ட்ரேட் எடுத்து டயர்ட் ஆகிறதுக்கு பதிலாக 2 ட்ரேட் டிசிப்ளினாக குவாலிட்டியாக எடுத்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை நோக்கி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ரூல்ஸை போடுங்க, இன்றைக்கி எத்தனை ட்ரேட் பண்ண போகிறோம், இன்றைக்கி எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது, இல்லை இவ்வளோக்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி தான் வந்திருக்கா, நம்மளோடைய செட்டப் படி தான் வந்திருக்கா, இந்த செக்லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் மட்டும் எடுங்க, குவாலிட்டியாக எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் மாத கடைசியில் ப்ராஃபிட்டுக்கு போயிடலாம். நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறத கம்மி பண்ணிவிடுங்க. ஓவர் ட்ரேட் உங்களோட கேபிட்டலுக்கு முதல் எதிரியே ஓவர் ட்ரேட் தான். அந்த எப்படி வருன்றதை இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.